சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 4 மாங்கா வாய்ஸ் ஓவரில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எல்லாரும் ரெட் கேட்குள்ளே மாட்டியிருந்தாங்க. எல்லாரும் என்ன பாருங்க, நான் தான் ஏ ரேங்க் ஹண்டர் கிம். உங்க எல்லாரையும் சர்வே பண்ண வைக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம மாட்டிட்டு இருக்கிறது ஒரு ரெட் கேட்டுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. என்னால் கண்டிப்பாக எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டு போக முடியுதுனால சொல்ல முடியாது. நான் அந்த பாஸை கொள்ற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சர்வே ஆகும். பாஸை கொள்றதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பி ரேங்க் ஹண்டரோட ஹெல்ப் ஆச்சு எனக்கு தேவைப்படும். அது வரைக்கும் நீங்களாக தான் தனியாக இருக்கணும். இங்கே எல்லாருமே டீமாக தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளேயே தனியாக டீம் பிரிச்சுட்டு அவன் போய் தனியாக சண்டை போட போகிறானா? என்னால் எல்லாரையும் கூட கூட்டு போக முடியாது. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க மட்டும் வேணும். யாரெல்லாம் என் கூட வரீங்க? மற்றவங்கள தனியாக அவங்க தனியப்பட்ட முறையில் தான் சர்வே ஆகிக்கணும். நம்ம கிம் சொன்னான்னு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏ மற்றும் பி ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் கூட போயிடுறாங்க. ஏன்னா ஹீ ரேங்க் கூட இருந்து அவங்களும் சாக விரும்பலை. ஏய், நீ வேணாம். நீங்கள் யாருமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாமே லோ ரேங்க்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கும் பிரச்சனையாக தான் இருப்பீங்க. கேப்டன், நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. உங்களோட சர்வேவை நீங்களே பார்த்துக்கோங்க. நான் பாஸை கொள்ற வரைக்கும் சர்வே ஆக வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. நீங்கள் இறந்தீங்கன்னா அதுக்கு நானும் பொறுப்பாக மாட்டேன். ஆனால் இப்போ நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோமே, நாங்கள் எப்படி தனியாக சர்வே ஆகுறது? எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஓவராக பேசுகிறேன். உங்களுக்கு ஓகேன்னா நான் அவங்க கூட இருக்கட்டும். அது உங்கள் இஷ்டம். ஏ ரேங்க் ஹண்டர் கூட வரதும் வராததும் உங்கள் இஷ்டம் தான். நான் சிம்பத்தியில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்காங்க. யார் இந்த பொம்பளை? இவங்க பார்க் பி ரேங்க் ஹண்டர். இப்போ இவங்க அங்கே இருக்கிற லோ ரேங்க் ஹண்டர்ஸ் கூட இருக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி நமக்கு ஜின்வோ வந்து அந்த அம்பை பிடிச்சதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏய், நீ ஒரு இ ரேங்க் தானே? அந்த அம்பு தாக்க வந்தப்ப இவன் தானே கேட்ச் பண்ணான். அவன் கண்டிப்பாக திருப்பி பவரோட வந்திருக்கான். சார், நான் என்ன நினைக்கிறேன்னா ஜின்ஹோக்குள்ளே ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் லாஸ்ட்டு போன எல்லா டஞ்சன்லேயுமே அவர் சர்வே ஆக முடிஞ்சு. நீ ஷியோராக தான் சொல்கிறியா? என்கிட்ட ஷியோராக சொல்ல முடியாது, பட் எனக்கு தோணுது. நான் நம்புற ஒரே ஆள் இப்போ கிம் மட்டும்தான். அவன் தான் இப்போ கேப்டனாக இருக்கான். உள்ளே போனவங்களுக்குலாம் அவன் தான் பொறுப்பு. தேங்க் காட், கிம் வந்து ஒரு ஏ ரேங்க். அதனால் பாசிபிள்ஸ் இருக்குது அவங்க வெளியே வர்றதுக்கு. இவர் ஏன் நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்க மாட்டாரு? கிம்முக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இப்போ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் ஜூ சங் சேன் வராது. கிம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர். என்னால் இப்போ அவரை மட்டும்தான் நம்ப முடியும். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இ ரேங்க் ஹண்டரால் எப்படி ரிவேக் ஆக முடியும்? நீங்கள் என்ன முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு இ ரேங்க் ஹண்டர் என்ன நினச்சாலும் கடைசி வரைக்கும் இ ரேங்க் ஹண்டராக தான் இருப்பான். இந்த ஆள் கொஞ்சம் வெளியே போனான்னா பரவாயில்ல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சி ரேங்க் கேட்னு சொன்னாங்க, இப்போ ஏ ரேங்க் கேட்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிறது யாரு? டைகர் கில்டு தானே? டைகர் கில்டோட மாஸ்டர் இங்கே நிற்கிறாங்க. டாங்ஸு இவன் அதுக்கு இங்கே வந்திருக்கான். அது 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 சார் அந்த வந்திருக்கிறது அது டாங்ஸு. ஸ்லாங்க் ஹண்டர் டாங்ஸு தானே? ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு கொரியா வந்திருக்க? நான் என் பிஸ்னஸை கொஞ்சம் பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். உன்னை பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொரியா ரொம்ப சின்னதுனால கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்கே என்ன பிஸ்னஸ் இருக்க போகுது? இது ஒயிட் டைகர் கில்டர் ஏரியா. இங்கே உனக்கு என்ன வேலை இருக்க போகுது? ஒயிட் டைகர் கில்டோட ஏரியாவாது. ஒரு பைத்தியக்கார ஹண்டர் இங்கே வந்துருக்கிறத கேள்விப்பட்டேன். சொல்கிறது ஒரு இ ரேங்க் ஹண்டர். என்ன இ ரேங்க் ஹண்டரா? நீ யாரை பற்றி பேசுகிற? சங்ஜின்வோ இந்த கேட்டுக்குள்ளே போயிருக்கான். சங்ஜின்வோவா? அவனுக்கு எப்படி அவனை பற்றி தெரியும்? இது ரெட் கேட்டு தானே? நம்ம கேப்டன் கிம் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கோச்சிங்லாம் அட்டன் பண்ணால் நம்ம ஒயிட் டைகர் கில்டோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹண்டர். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் அவங்க கூட போகல, ஓகே, நான் இவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களாம் இங்கேயே இருங்க. நீங்கள் மட்டும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மிஷின் முடிஞ்சதும் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா போகலாம். நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லையே? வெல், இவர் கண்டிப்பாக ஒரு ஏ ரேங்காக தான் இருப்பார். என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு சரியாக தெரில, ஆனால் அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பின கிம் அந்த ஏ பி ரேங்க்கு மட்டும் கூப்பிட்டுட்டு தனியாக போகிறான் பாஸை கொள்றதுக்கு. இடியட்ஸ், இங்கே பாருங்க, இங்கே கரடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பனி பிரதேசத்தில் கண்டிப்பாக இந்த காட்டுக்குள்ளே பனிக்கரடி இருக்கும். இ ரேங்க்லாம் உயிரோடு இருப்பாங்களானே தெரியல. சர்வே ஆனால் அது பெரிய விஷயம். நீங்கள் ஏன் அந்த இ ரேங்க்லாம் நல்லா கோச்சிங் கொடுக்கக்கூடாது? அதுக்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்கள இ ரேங்க். ஒரு நிமிஷம், நம்ம கூட இருக்கிறவங்களாம் சி மற்றும் பி ரேங்க் ஹண்டர்ஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இ ரேங்க். எப்படி இருந்தால் என்ன, கொஞ்ச நேரத்தில் அவங்களாம் இறந்துடுவாங்க. சண்டைக்கு ரெடியாகுங்க எல்லாரும். ஜின்வோ இந்த ரெட் கேட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்கிறீங்களா?
நான் இன்னும் அவனோட ஃபேஸை கூட பார்க்கலையே. இவன் ஒரு கொடூரமானவன். இவன் ஜின்போவை எதுக்கு தேடுறான்?